நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு பன்னிரு படைக்களம் அத்தியாயம் 25. ஆடி முன் அமர்ந்து நாற்களமாடி கொண்டிருந்த திரௌபதி சிரித்து கொண்டு திரும்பி எழுந்து அறைக்குள் நுழைந்த தருமனையும் இளைய யாதுவரையும் வருக என்றாள். தருமன் சலிப்புடன், படைப்பயிற்சி களம் அனல் போல் பற்றி எரிகிறது. ஆவணி என்றால் மழை முடிந்த 2ஆம் இளவேனில் என்பது கவிஞர் கூற்று. ஆனால் அடுமணி போல் இருக்கிறது நகரம் என்றார். திரௌபதி சிரித்து கொண்டு அமரும்படி இருவருக்கும் கை காட்டிவிட்டு அவர்கள் அமர்ந்ததும் தான் அமர்ந்து தன் நீள் குழல் பின்னலை தூக்கி வலப்பக்க கைப்பிடி மேல் போட்டுக்கொண்டு கால் மேல் கால் அமைத்து கொண்டாள். எதற்காக நகைத்தீர்கள் அரசி என்றார் இளைய யாதவர். ஒன்றுமில்லை என்று சிரிப்பை அடக்கிய திரௌபதி, தாங்கள் களைத்திருக்கிறீர்கள் என்று தருமனிடம் சொன்னாள். ஆம், மிகவும் களைத்திருக்கிறேன். படைக்கல பயிற்சி என்பதே உடலை களைப்படைய செய்து அந்நாளில் எதையும் எண்ண விடாது ஆக்கிவிடுகிறது. இன்று இளைய யாதவர் சென்றதனால் நானும் உடன் சென்றேன் என்றபடி அவர் நிமிர்ந்து காலை நீட்டி கொண்டார். என்ன சிரிப்பு என்று இளைய யாதவர் மீண்டும் கேட்டார். ஒன்றுமில்லை, என் எளிய உள விளையாட்டு என்றாள். எதிரே ஒருவர் இருந்தால்தான் என்னால் ஆட முடியும். ஆகவே ஆடி முன் அமர்ந்து ஆடுகிறேன். வெல்லும் தருவாயில் ஆடியில் எதிரி என நீங்கள் தோன்றினீர்கள். இளைய யாதவர், நன்று. ஆனால் இவ்வறைக்குள் நுழையும் எவரும் உங்கள் எதிரி என்றே தெரிவார்களே அரசி என்றார். ஆம், ஒவ்வொருவருடனும் ஆடுகிறேன் என்ற பின் அவள் பணிப்பெண்ணை நோக்கி திரும்பி விழி அசைக்க அவள் பணிந்து விலகிச் சென்றாள். இரு ஏவலர் குளிர் நீரை அவர்களுக்கு கொண்டு வந்தனர். தருமன், நான் முன்பெல்லாம் இவளுடன் நாற்களம் ஆடுவதுண்டு. இப்போது இவள் என்னுடன் ஆடுவதில்லை என்றார். ஏன் என்றார் இளைய யாதவர். இவள் ஆடுவது யவன நாற்களம். அதில் பகடை என ஏதுமில்லை. 12க்கு 12 என களங்கள். கருக்களை எண்ணி எண்ணி படை சூழ்ந்து முன் நகர்த்துவதே அதன் ஆடல். இளைய யாதவர், ஆம், அது நன்று. நடுவே ஊழ் என ஏன் ஒரு 12 எண் வந்து புரள வேண்டும் என்றார். பகடைகள் என்பவை 12 ராசிகள் யாதவரே. அவையே மானுடனை ஆட்டுவிக்கும் தெய்வங்களின் கணக்குகளை கொண்டவை. அவை உள்நுழையாத ஆடல் என்பது வெற்றாணவம் மட்டுமே என்றார் யுதிஷ்டிரன். வென்றேன் என்று தருக்கலாம். அப்பால் இருந்து முடிவிலி சிரிக்கும். திரௌபதி சிரித்து கொண்டு, இக்களத்திற்குள்ளேயே முடிவிலி மடிந்து அமைந்துள்ளது அரசே என்றாள். எண்ணுவதும் உண்ணுவதும் கூட பகடையின் புரளல்கள் அல்லவா? இளைய யாதவர் முகவாயில் கை வைத்து குனிந்து, என்ன ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள் அரசி என்றார். யவன நாற்களத்தின் நெறிகளின்படி இதை நானே அமைத்தேன் என்று அவள் சிரித்தபடி சொன்னாள். இளைய யாதவர் குனிந்து அக்களத்தை நோக்கி ஒரு கருவை கைகளால் தொட்டு எடுத்தார். எத்திசையில் கொண்டு செல்வது என்பதை உண்ணி அங்கும் இங்கும் அசைத்த பின் எடுத்த இடத்திலேயே வைத்துவிட்டு, வழிகளே இல்லை என்றார். ஏன் இல்லை? இதோ இங்கே கொண்டு செல்லுங்கள். அங்கே எதிரிகள் அகன்றிருக்கிறார்கள் என்று கை சுட்டினார் தருமன். இளைய யாதவர் சற்று சலிப்புடன், அரசே, நீங்கள் அங்கு மட்டுமே செல்ல வேண்டும் என்று முன்னரே வழியமைத்திருப்பதை காணவில்லையா? அதற்கடுத்து நிகழ்வனவும் அங்கே ஒதுக்கப்பட்டுள்ளன. இது களமல்ல, சிலந்தியின் வலை என்றார். திரௌபதி இளைய யாதவரை நோக்கி நகைத்து, உங்களுக்கு எக்களமும் விளையாடும் முற்றம் என்கிறார்களே என்றாள். ஆம், ஆனால் நான் ஆடும் விளையாட்டின் அனைத்து நகர்வுகளும் முன்னரே வகுத்து இங்கே பொறிக்கப்பட்டிருக்கையில் நானும் வெறும் ஒரு கருத்தானோ என்ற திகைப்பை அடைகிறேன். குனிந்து ஒரு கருவை நோக்கி, எரி, அவனும் அதே திகைப்புடன் அமர்ந்திருக்கிறான். அப்பால் வருணன், அவனுக்கும் திகைப்புதான் என்றார் இளைய யாதவர். இது நானே எனக்குள் ஆடி முழுமை செய்து கொண்ட களம். இன்று காலை முழுமையாக தன்னை அமைத்ததும் செயலற்றுவிட்டது. இதை எவரேனும் கலைக்காமல் இனி என்னாலும் ஆட முடியாது என்றாள் திரௌபதி. தன் கன்னத்தை விரல்களால் தட்டியபடி இளைய யாதவர் களத்தையே நோக்கி கொண்டிருந்தார். ஒவ்வொன்றும் முற்றிலும் நிகர் கொண்டுள்ளன. அப்படியென்றால் ஒவ்வொன்றுக்கும் நிகர் மதிப்பு தானா இக்களத்தில் என்றார். நிறையற்றவை விசை கொள்கின்றன என்றாள் அவள். ஏனென்றால் இங்கு பரப்பி வைக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் என் விழிவு கொள்ளும் வடிவங்கள் அல்லவா? இளைய யாதவர் நிமிர்ந்து ஒரு கணம் நோக்கிய பின் குனிந்து ஒவ்வொன்றையாக தொட்டார். காலமின்றி ஒவ்வொன்றும் அவ்வண்ணமே இங்கு அமைந்துள்ளவை போல் உள்ளன. இனி ஒரு கணமும் அவை அசையப் போவதில்லை என்பது போல. தருமன்,
இவள் ஆடும் இந்த ஆடலை என்னால் புரிந்து கொள்ளவே முடிவதில்லை. உண்மையில் இது என்ன? ஒவ்வொன்றையும் நிறைநிலை வரை எதிரெதிர் வைப்பது, முற்றிலும் அசைவிழக்கச் செய்வது. அசைவின் அடுத்த கணத்தை சூடி அமர்ந்திருக்கிறது இந்த மையம் என்று விரலால் சுட்டினார். இதை அரசி என்கிறார்கள். தேனீ கூட்டின் அரசி போல அவள் ஒரு பெருந்தாய். அவளை சற்றே நகர்த்தினால் ஒவ்வொன்றும் நிறைநிலை அழிகின்றன. அவர் அந்த மையத்தில் அமைந்த அரசியை தொட்டு, ஆனால் என்றார். கையை எடுத்து, எங்கும் கொண்டு செல்ல முடியாது, எல்லா இடங்களிலும் கருக்கள் என்றார். இளைய யாதவர், முடியும் அரசே, ஒரு வழி உள்ளது என்றபடி களத்தின் தெற்கு ஓரத்தில் நின்றிருந்த சிம்மத்தின் மேல் சுட்டு விரலை வைத்தார். சிம்மம் தன் வலப்பக்கத்தில் எருதை கொண்டுள்ளது, அதை அது கொல்லட்டும் என்று கருவை நகர்த்தினார். காளை சரிந்து விழுந்தது. அக்களத்தில் சிம்மத்தை வைத்தார். தருமன் முகம் மலர்ந்து, ஆம், வரிசையாக அனைத்தையும் நகர்த்தி விடலாம். அரசிக்கு அடுத்த களம் ஒழிகிறது, அவளையும் நகர்த்த முடியும் என்றார். இளைய யாதவர், நகர்த்துங்கள் என்று புன்னகைத்தார். தருமன் ஒவ்வொரு காயாக நகர்த்த அரசி இடம்பெயர்ந்து அமைந்தாள். அவ்வளவுதான். இனி எல்லாவற்றையும் திருப்பி அடுக்க வேண்டும். ஒவ்வொன்றும் தாங்கள் முழு நிறை நிலையை கண்டடைய வேண்டும். நிறையால், விசையால், இணைவால், பிரிவால் என்றார் தருமன். இளைய யாதவர் திரௌபதியின் விழிகளை நோக்கிய பின் புன்னகையுடன் கைகளை கோத்தபடி சாய்ந்து கொண்டார். நானும் யாதவரும் இன்று ஒரு முடிவுக்கு வந்துள்ளோம் அரசி என்று தருமன் சொன்னார். இதை உன்னிடம் சொல்லவே வந்தோம். திரௌபதியின் விழிகள் மிகச் சிறிதாக அசைந்தன. தருமன், நாம் ஓர் ராஜசூய வேள்வியை செய்யலாம் என்று இளைய யாதவர் சொல்கிறார். முதலில் எனக்கு சற்று தயக்கம் இருந்தது. வரும் வழியில் அவர் அதை பற்றி விரிவாகவே பேசினார். அது அழியா சுருதிகளின் அடிப்படையில் அமைந்தது. அதை நிகழ்த்த தைத்திரிய மரபைச் சேர்ந்த பெரு வைதிகர் 12 இங்கிருக்கிறார்கள். அவர்களை தலைமையேற்று நடத்த தலைமை வைதிகர் தௌமியர் இருக்கிறார். முறையாகவே செய்து முடித்து விடலாம் என்றார். திரௌபதி இளைய யாதவரிடம், ராஜசூயம் சத்திரியர்களுக்கு மட்டுமே உரியது என்கிறது ஆபஸ்தம்ப சூத்திரம் என்றாள். ஆம் என்று தருமன் இடை புகுந்தார். அதைத்தான் நான் சொல்லிக் கொண்டு வந்தேன். அதை நாம் ஏற்ற இங்குள்ள சத்திரியர் ஒத்துழைத்தார்கள் என்றால் நாம் சத்திரியர்கள் நடுவே சக்கரவர்த்திகளாவோம். இல்லை என்றால் ஆசுர குடிகளை திரட்டி அதை செய்வோம். அவர்கள் அனைவருக்கும் வேள்வியில் பீடம் அளிப்போம். சத்திரியர் முடிந்தால் நம்மை எதிர்த்து வெல்லட்டும். அனைத்தையும் புரிந்து கொண்டு திரௌபதி புன்னகையுடன் கைகளை கோத்து சாய்ந்து கொண்டாள். இளைய யாதவர், நமக்கு கொண்டாட்டங்கள் தேவைப்படுகின்றன அரசி. நம்மிடம் செல்வம் இருக்கிறது. அது இருப்பதை நாம் காட்டியாக வேண்டும். செல்வம் என்பது எதை வாங்குகிறதோ அதனால் தன் பொருள் கொள்வது. நாம் குடிப்பெருமையை வாங்குவோம் என்றார். அவள் புன்னகையுடன் ஆம் என்றாள். பின்பு அவள் விழிகள் இளைய யாதவரின் விழிகளை சந்தித்தன. இளையவர்கள் 4 அதை பற்றி பேச வேண்டுமல்லவா என்றாள். ராஜசூயத்தின் சடங்குகளில் முதன்மையானது ஆணிரை கவர்தல். தருமன், அவை கூட்டி அறிவிப்போம். சடங்குகள் என்னென்ன என்று வைதிகர் சொல்லட்டும் என்றார். இந்திரபிரஸ்தத்தின் பேரவையில் அரசர் தருமரும் அரசி திரௌபதியும் வந்தமர்ந்த போது அவை நிறைத்திருந்த வணிகர்களும் குடித்தலைவர்களும் படைத்தலைவர்களும் அமைச்சர்களும் எழுந்து வாழ்த்தொலி எழுப்பினர். அவையின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருந்த தேவலரை வணங்கி வாழ்த்து சொல் பெற்று தருமன் அரியணையில் அமர்ந்தார். அருகே திரௌபதி அமர்ந்தாள். இந்திரபிரஸ்தத்தின் வைதிகர் தலைவர் தௌமியர் இருவரையும் மஞ்சள் அரிசியும் மலரும் இட்டு வாழ்த்தி மணிமுடி எடுத்தளிக்க அவர்கள் அதை சூடிக்கொண்டதும் அவை மலர் வீசி வாழ்த்தியது. தருமர் இந்திரபிரஸ்தத்தின் மென்படை வடிவ செங்கோலை ஏந்தி வெண்குடை கீழ் அமர்ந்து அவ்வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டார். அவையிலிருந்த தைத்திரிய குரு மரபினரான அசிதர், சத்தியர், சர்பர்மாலி, மகாசிரஸ், அர்வாவஸ், சுமித்ரர், மைத்ரேயர், சுனகர், பலி, தர்பர், பர், ஸ்தூலசிரஸ் ஆகியோருக்கு முதலில் பொன்னும் அரிமணியும் மலரும் காணிக்கையாக அளிக்கப்பட்டது. வியாசரின் மாணவர்களான சுமந்து, ஜெய்மினி, பைலர், வைசம்பாயனர், தித்திரி, யாக்ஞவல்கியர், ரோமஹர்ஷனர் ஆகியோர் பட்டும் ஏடும் பொன்னெழுத்தாணியும் அளித்து வணங்கப்பட்டனர். கௌசிகர், தாமோஷ்ணியர், திரைபலி, பர்ணாதர், கடஜானூகர், மௌஞ்சாயனர், வாயுபக்ஷர், சாரிகர், பலிவாகர், சினிவாகர், சப்தபாலர், கிருதசரமர், சிகாவான், ஆலம்பர் என நீளும் 108 தவசீலர்கள்
அவையில் அமர்ந்து அரசரையும் அரசியையும் வாழ்த்தினர். அதன்பின் குடித்தலைவர்களும் வணிகர்களும் நிறைவகுத்து வந்து அரசனுக்குரிய காணிக்கைகளை வைத்து வாழ்த்தினர். அவை செயல்பாடுகளில் மகிழ்பவராகிய யுதிஷ்டிரர் சலிக்காமல் இன்சொல் சொல்லியும் உடல் வளைத்து வணங்கியும் அவற்றில் ஈடுபட்டார். அருகே அணி செய்து ஊர்கோலமாக கொண்டு செல்லப்படும் தேவி சிலை போல ஒற்றை முகத்துடன் திரௌபதி அமர்ந்திருந்தாள். அவை மேடையின் வலப்பக்கம் பீமனும் அர்ஜுனனும் சலிப்பு தெரியும் உடலசைவுடன் அமர்ந்திருக்க, நகுலனும் சகதேவனும் படைக்கலம் சூடி நின்றிருந்தனர். அவையின் தென்மேற்கு மூலையில் மென்பட்டு திரைக்கு அப்பால் பேரரசி குந்தியும் பிற அரசியரும் அமர்ந்திருந்தனர். முகமன் முறைமைகளும் கொடை முறைமைகளும் முடிந்த பின் தருமன் விழிகளால் இளைய யாதவரை தொட்டு ஒப்புதல் பெற்ற பின் எழுந்து வணங்கி, அவையோரே, நம் நகர் இந்திரபிரஸ்தம் என்று பாரத வருஷத்தில் நிகரற்ற பெரு வல்லமையை கொண்டுள்ளது. நம் கருவூலம் நிறைந்து கவிகிறது. இனி நாம் அடைய வேண்டியதென்ன என்று நான் அறிந்தவிந்த ஆன்றோரிடம் உசாவினேன். நிறையும் கருவூலம் அறத்தின் பொருட்டு ஒழிந்தாக வேண்டும். ஒழிந்த கருவூலம் வீரத்தினால் மீண்டும் நிரப்பப்பட்டாக வேண்டும். தேங்கும் கருவூலம் வெற்றாணவம் என்றாகும். பழுத்த கனியை காம்பு தாங்காதது போல் அவ்வரசன் அக்கருவூலத்தை கைவிட்டுவிட நேரும் என்றனர். ஆகவே இங்கொரு ராஜசூய வேள்வியை நிகழ்த்தலாம் என்றிருக்கிறேன். அவை ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றார். அவையினர் அதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்பதனால் சற்று நேரம் ஆழ்ந்த அமைதி நிலவியது. குடித்தலைவர் முஷ்ணர் எழுந்து கைவிரித்து, ராஜசூயம் வேட்கும் பேரரசர் வாழ்க, பொன்னொழி கொள்ளவிருக்கும் அவர் வெண்குடை வாழ்க என்று கூவினார். அவை எங்கும் பெருமுழக்கமாக வாழ்த்தொலிகள் எழுந்து சற்று நேரம் பிரிதொன்றும் எண்ண முடியாதபடி சித்தத்தை கலைத்து பரப்பின. பின்னர் அக்கார்வை குவை முகட்டில் முழங்க அவை அமைதி கொண்டது. தருமன் சௌனகரிடம், அமைச்சரே, ராஜசூயத்திற்கான முறைமைகள் என்ன, தேவைகள் என்ன, இந்த அவைக்கு உரையுங்கள் என்றார். சௌனகர் எழுந்து அவையை வணங்கி, முடிகொண்டு குடை சூடிய பெருவேந்தன் தன்னை தன் குடிக்கும் தன் நிலத்திற்கும் முதல்வன் என்று அறிவிப்பதற்கு பெயரே ராஜசூயம் என்பது. அவ்வேள்வியை ஆற்றியவனின் குடையில் பொன் பூசப்படும். அவன் சத்ராஜித் என அழைக்கப்படுவான். சக்கரவர்த்தி என அவனை அவன் குடியினர் வழிபடுவார்கள். விண்ணில் இருக்கும் இந்திரனுக்கு நிகராக மண்ணில் அவன் இருப்பான் என்றார். அதற்கு முதலில் ராஜசூய வேள்விக்கான கொடிக்கால் கோட்டை முகப்பில் நாட்டப்பட வேண்டும். அதை பெரும் படைகள் ஒவ்வொரு கணமும் காக்க வேண்டும். அக்கொடி முறிக்கப்படும் என்றால் அரசன் தோற்றவன் என்றே அறியப்படுவான். குலங்கள் அனைத்துக்கும் ராஜசூய செய்தி முறைப்படி அனுப்பப்பட வேண்டும். அவர்கள் அதை ஏற்று தங்கள் அணிவிற்களை அரசனின் காலடியில் கொண்டு வந்து வைக்க வேண்டும். முரண் கொள்பவர்களை அரசன் வென்று அழிக்க வேண்டும். அவன் ஆளவிருக்கும் நிலத்தில் உள்ள அத்தனை அரசர்களுக்கும் ராஜசூயத்துக்கான செய்தி செல்ல வேண்டும். அதன் பின் அத்தனை நாடுகளுக்கும் சென்று ஆணிரை கவர்ந்து வர வேண்டும். ஆணிரைகள் எங்கே மறிக்கப்பட்டாலும் போரில் மறிப்பவர்கள் வெல்லப்பட வேண்டும். கவர்ந்து கொண்டு வரப்படும் ஆணிரைகள் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு வேள்விக்கு அவியாகவும் வைதிகர்களுக்கு கொடையாகவும் வறியவர்க்கு அழியாகவும் அளிக்கப்பட வேண்டும். பீமன் உடலை நீட்டிய அசைவை அனைவரும் திரும்பி நோக்கினர். செண்டு வெளியில் அரசர் தன் வில்லுடனும் கதையுடனும் நின்று தன் குடியிலோ தன் கோல் கீழ் அமையும் அரசிலோ தனக்கு நிகரான போர் வீரர் எவரேனும் உளரோ என்று அறை கூவ வேண்டும். எவர் அரசரை களத்தில் வென்றாலும் அவர் அரச முடிக்கு உரியவராக ஆவார். அரசரின் பொருட்டு பிறரும் படைக்கலமேந்தி நிற்கலாம் என்பது மரபு. 12 நாள் நீளும் பெருவேள்வியில் அனைத்து மங்கள பொருட்களும் அவியிடப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நகருளோர் அனைவருக்கும் அவியுணவு அளிக்கப்பட வேண்டும். வேள்வி முடிவன்று அரசன் தன் கருவூலத்தின் இறுதி துளி செல்வத்தையும் வைதிகர்க்கும் இரவலருக்கும் கொடையாக அளித்துவிட வேண்டும். வைதிகர் ஒருவரிடமிருந்து ஒற்றை நாணயத்தையும் ஒரு பிடி கூலமணியையும் கொடையாக கொண்டு மீண்டும் தன் அரியணை திரும்ப வேண்டும். ராஜசூயம் வேட்ட மன்னன் தன் மாளிகைக்கு பொன் வேயலாம். தன் காலில் பொன்னாலான மிதியடி அணியலாம். செங்கோல் மீது அவன் சத்ராஜித் என்பதை சுட்டும் தாமரை முத்திரையை பொறித்து கொள்ளலாம். அதன் பின் அவன் முன் எவரும் மணிமுடியில் இறகு சூடி அமரலாகாது. எவருடைய புகழ்மொழியும் அவன் செவி கேள ஒலிக்கலாகாது. அவன் குடைக்கு மேல் உயரத்தில் எக்குடையும் எழக்கூடாது. அவன் சொற்களுக்கு எவ்வரசரும் எதிர் சொல்லெடுக்கலாகாது. அவன் ஒப்புதலின்றி எவரும் சத்திர வேள்விகள் செய்யலாகாது.
சத்திர வேள்விகள் அனைத்திலும் அவன் அளிக்கும் அவியே முதலில் அனலில் விழ வேண்டும். அவன் கோல் கீழ் வாழும் நாடுகளில் எந்த அவையிலும் அரசனுக்கு அளிக்கப்படும் காணிக்கைகளில் முதலில் அளிக்கப்படுவது மிக பெரியதும் அவனுக்குரியதே ஆகும். அவன் சொல் யானை, புரவி, காலால், தேர் என்னும் 4 வகை படைகளால் காக்கப்பட வேண்டும். அவன் முத்திரையை எங்கு எக்குடியினர் நோக்கினாலும் பணிந்தாக வேண்டும். அவன் கொடி நின்றிருக்கும் இடமெல்லாம் அவனுடையதென்றே ஆகும். அவை முழுக்க நீள் மூச்சுக்கள் ஒலித்தன. அர்ஜுனன் ஏதோ சொல்ல எழுவதற்குள் பீமன் கைகளை விரித்தபடி எழுந்து, அரசே, நாம் ராஜசூய வேள்வியை செய்ய போகிறோம் என்பதை முற்றறிவிப்பாக விடுத்து விட்டோமா என்றான். இல்லை, நான் அவை சூழ்கிறேன் என்றார் தருமன். அவ்வண்ணமென்றால் இது இப்போதே நின்றுவிடட்டும். அரசே, குலங்களையும் சூழ்ந்த அரசுகளையும் முற்றிலும் வென்ற பின்னர் முதிரகவையில் மன்னர்கள் கொண்டாடும் கேளிக்கை இது. இவ்வரசர் மேலும் சில ஆண்டுகளே ஆழ்வார் என்றறிந்த நிலையிலேயே பிற அரசுகள் அதற்கு ஒப்புகின்றன. நாம் இப்போதுதான் கோல் கொண்டு நகர் அமைந்து ஆளத் தொடங்கி இருக்கிறோம். நம்மை சூழ்ந்திருப்பவர்களோ ஆற்றல் மிக்க எதிரிகள் என்றான். அர்ஜுனன், ஆம், நான் எண்ணுவதும் அதையே என்றான். நாம் 100 போர்களை தொடுக்க வேண்டியிருக்கும். அவற்றை முடித்து இந்த வேள்வியை தொடங்க பல்லாண்டு காலமாகலாம். எண்ணற்கரிய பொன் தேவைப்படலாம். நம் படைகள் முழுமையாக அழியவும் கூடும் என்றான். அவையில் மெல்லிய பேச்சு முழக்கம் எழ இளவரசர்களுக்குரிய பகுதியில் அபிமன்யு எழுந்து நின்றான். எந்தையே, தங்களிடமிருந்து அச்சத்தை நான் எதிர்பார்க்கவில்லை. தாங்கள் விரும்பினால் இந்த வேள்வி கோரும் அனைத்து போர்களையும் நான் ஒருவனே முன்னின்று நடத்துகிறேன் என்றான். அர்ஜுனன் ஏதோ சொல்ல முயல்வதற்குள், அதற்கான ஆற்றல் எனக்குண்டு என்பதை தாங்களே நன்கு அறிவீர்கள். இந்த அவையும் அறியும் என்றான். தனி வீரத்திற்குரிய களமல்ல இது மைந்தா என்று அர்ஜுனன் பொறுமை இழந்து சொன்னான். நான் உரைப்பதே வேறு. நாம் பாரத வருஷம் என்னும் பெரும் களத்தில் ஆடப்போகிறோம். அபிமன்யு, ஆம், ஆனால் ஆடுவது நானோ நீங்களோ அல்ல, அன்னை. நான் அவர் அறைக்குள் செல்லும்போது நாற்களத்தை விரித்து அவர் ஆடிக்கொண்டிருப்பதை கண்டேன். இது என்ன என்றேன். இது மகதம், இது புண்டரம், இது வங்கம், இது அங்கம் என்று எனக்கு சொன்னார்கள். எந்தையே, நாற்களத்தில் அவர் முன்னரே வென்றுவிட்டார். அவர் சொல்லட்டும் என்றான். அர்ஜுனன் சினத்துடன், நாம் பேசிக்கொண்டிருப்பது போரை பற்றி என்றான். போரை நிகழ்த்துவது அன்னை. நாம் அவர் கையின் படைக்கலங்கள். நாம் செய்வதற்கொன்றுமில்லை என்றான் அபிமன்யு. அர்ஜுனன் திரும்பி திரௌபதியை பார்த்தான். தேவலர், ஆம், அவை அரசியின் எண்ணத்தை எதிர்நோக்குகிறது. இவ்வேள்வி அவருக்கும் உவப்புடையதா என்றார். திரௌபதியின் முகத்தில் புன்னகை சிற்பங்களில் இருப்பது போல நிலைத்திருந்தது. என் எண்ணத்தையே இங்கே அரசர் சொன்னார் என்றாள். சவுனகர், பிறகென்ன, இங்கு நாம் எண்ணுவது அரசி ஆணையிடுவதை மட்டுமே என்றார். பீமன், நான் என் எண்ணத்தை சொல்லிவிட்டேன். மைந்தன் சொன்னதே உண்மை. நாம் எளிய படைக்கலங்கள். நாம் கொல்பவர்களை தெரிவு செய்யும் உரிமை கூட அற்றவர்கள் என்ற பின் கைகளை அசைத்தான். அவை அமைதியடைந்து காத்திருந்தது. அர்ஜுனன், மூத்தவரே, இதில் தாங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள் என்றால் நான் சொல்வதற்கேதுமில்லை. என் கடமை தங்களின் பொருட்டு வில்லேந்துவது என்றான். தருமன், இளையோனே, இது நானும் அரசியும் இளைய யாதவரும் இணைந்து எடுத்த முடிவு என்றார். அர்ஜுனன் தலை வணங்கினான். சவுனகர், இந்த அவையில் எதிர்குறல் ஏதேனும் எழவிருக்கிறதா என்றார். ஐங்குடிகளும் முனிவரும் எதிர்நிலை சொல்ல உரிமை கொண்டவர்கள். அமைச்சரும் படைத்தலைவரும் மாற்று சொல்லும் கடமை கொண்டவர்கள். வரலாற்றை சொல்ல சூதருக்கும் கவிஞருக்கும் இடம் உண்டு என்றார். அவை கலைந்த ஒலியுடன் அமைந்திருந்தது. அவ்வாறெனில் இது அவையின் ஒப்புதல் என்றே கொள்ளப்படும் என்று சவுனகர் சொல்லி முடிப்பதற்குள் தௌமியர் கைகளை கூப்பியபடி எழுந்தார். அப்போதெழுந்த ஓசை அப்படி ஒன்றுக்காக அவை காத்திருந்தது என்பதை உணர்த்தியது. தௌமியர், அரசே, முனிவர்களே, அவையில் எதை சொல்ல வேண்டும் என்பதை என் நாவில் எழும் மூத்தோரும் முனிவருமே முடிவு செய்கிறார்கள். பிழைகள் இருப்பின் என் சொல்லில் என்க என்றார். ராஜசூயம் என்பது முன்னாளில் குடிமூப்பு நிறுவும் பொருட்டு உருவான ஒரு ஸ்ரௌத வேள்வி. சாமவேதத்தின் பார்ப்பட்டது என்பதனால் அரசும் குடியும் முடியும் கோலும் உருவான பின் வந்தது என்று சொல்லப்படுகிறது. அதன் முதல் வினாவே
குடியும் குலமும் ஒருவரை வேள்வி முதல்வர் என ஒப்புக்கொண்டு முதல் அபிமிச்சத்தை அளிப்பதுதான். அவர் சொல்ல வருவதென்ன என்று அவைக்கு முழுமையாக புரிந்தது. குருவின் கொடி வழி வந்த 2 அரசுகள் இங்குள்ளன. அஸ்தினபுரியே அதில் முதன்மையானது என்று கொள்ளப்படுகிறது. இந்திரபிரஸ்தம் அதில் கிளைத்ததே. அங்கே ஆளும் அரசர் துரியோதனரின் வில் வந்து நம் அரசரின் கால்களில் அமையாமல் இவ்வேள்வி நிகழ முடியாது. அவை இறுக்கமிழந்து மெல்ல தளர்ந்தது. அஸ்தினபுரி வந்து அடி பணிய வேண்டியதில்லை. ஆனால் அக்கோல் கொண்டவரின் அவை ஒப்புதலேனும் தேவை. அன்று வேள்வி கூடுவதென்பது அவர்களை போருக்கு அறை கூவுவதே ஆகும். பீமன் சினத்துடன் எழுந்து கைகளை அரைந்து, அப்படியென்றால் போர் நிகழட்டும், அவனை இழுத்து வந்து வேள்வி கூடத்தில் கட்டி போடுகிறேன், அதன் பின் நிகழட்டும் வேள்வி. தௌமியர், அதை செய்யவும் கூடும், ஆனால் அதற்கு உங்கள் தந்தையின் ஒப்புதல் தேவை என்றார். நிமித்திகர் சொல்லட்டும், மூச்சுலகில் வாழும் பாண்டு அப்போர் எழுவதற்கு ஒப்புகிறாரா என்று. ஆமெனில் படை கிளம்பட்டும். பீமன் உரக்க, குருகுலத்து பாண்டு என் தந்தை அல்ல. நான் காட்டாளன். ஆம், காட்டின் பொன்றா பெருவிளைவு மட்டுமே கொண்ட தசை வடிவன். பிறகென்ன? மந்தா, என்ன பேசுகிறாய் என்று தருமன் கூப்பியபடி எழுந்தார். மூடா, அவையில் என்ன பேசுகிறாய்? பீமன், அறிந்தே பேசுகிறேன். நாம் ஏன் பாண்டுவின் குருதியை அடையாளம் கொள்ள வேண்டும்? நாடு வென்று முடிசூடிய பின்னரும் நம்மை சத்திரியர் என்று ஏற்காத இந்த 56 சத்திரியர்களின் முன்னால் இறந்து நிற்கவா? நான் அசுரன், நான் அரக்கன். எனக்கு சத்திரிய நெறிகள் இல்லை. அவர்கள் ஜராசந்தனை ஏற்கிறார்கள் அல்லவா? அஞ்சி பணிந்து அவனுக்கு வில் அனுப்புகிறார்கள் அல்லவா? நானும் அவனை போன்றவனே. தருமன், இளையோனே என்று அழைத்த பின் அர்ஜுனனை நோக்க அவன் அசையாமல் நிலம் பார்த்து அமர்ந்திருப்பதை கண்டார். தௌமியரே, சொல்லுங்கள். நிஷாதனோ அரக்கனோ அசுரனோ ராஜசூயம் செய்ய வேதம் ஒப்புகிறதா? தௌமியர், வேதம் பொதுவானது. வெற்றி கொள்பவனை அது அரசன் என்று ஏற்கிறது. கற்றுச் சிறந்தவனை முனிவன் என்று ஆக்குகிறது. ஆனால் நான் நிஷாதனையோ அசுரனையோ அரக்கனையோ அரசன் என்று ஏற்க முடியாது என்றார். இளைய பாண்டவர் சொல்லட்டும். சித்திரரதன் என்னும் கந்தர்வனால் அனுப்பப்பட்டு அவர் என்னை வந்து கண்டார். நான் என் தமையனுடன் தவச்சாலையில் இருக்கையில் தொலைவிலிருந்து கூவி அழைத்தார். யார் என்று கேட்டேன். நான் பாண்டுவின் மைந்தன் விஜயன் என்று சொன்னார். அச்சொல்லில் இருந்தே இவ்வுறவு தொடங்குகிறது. உங்கள் மன நிகழ்வுகளை அனல் சான்றாக்கி நிகழ்த்தினேன். உங்கள் மைந்தருக்கு பிறவி மங்கலங்களை ஆற்றினேன். இந்நகரை கால்கோள் செய்வித்தேன். அணையா சுடராக்கி அழித்தேன். அனைத்தும் இது பாண்டவர்களின் நாடு என்பதற்காகவே, நெறியற்ற நிஷாதர்களின் நாடு என்பதனால் அல்ல. தருமன், தௌமியரே, அவன் இளையவன், அறியா சொல் எடுத்து விட்டான், பொறுத்தருள்க என்றார். இளைய யாதவரை நோக்கி, சொல்லுங்கள் யாதவரே, என்ன பேசுகிறான் இவன்? நீங்கள் அவை அமர்கையில் இச்சொல் எழலாமா என்றார். இளைய யாதவர், அச்சொல்லுக்கு விடை வர வேண்டியது பட்டுத்தெறிக்கு அப்பால் இருந்து அல்லவா என்றார். அவை திகைப்புடன் அமைதி கொண்டது. அனைவரும் திரும்ப மெல்லிய குரலில் குந்தி, தந்தை என்பது ஒரு ஏற்பு மட்டுமே என்றாள். அச்சொல் அனைவரையும் சோர்வுற்று பீடங்களில் அமையச் செய்தது. சற்று நேரம் அவைக்கூடத்தில் திரைச்சீலைகள் அலையடிக்கும் ஓசை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. தருமன் பெரும் மூச்சு விட்டதை அனைவரும் கேட்டனர். தௌமியர், நான் உணர்வதை சொல்லிவிடுகிறேன் அரசே. இவ்வேள்வி நன்றுக்கு அல்ல. அதே என் நெஞ்சு ஆழ்ந்துரைக்கிறது. மகதத்தின் ஜராசந்தன் அல்ல இங்கு மறுதரப்பு. அது அஸ்தினபுரியின் கலி வடிவனும் அவனுடன் இணைந்து நிற்கும் கதிர்மைந்தனும் மட்டுமே. பேரழிவை நோக்கி செல்லவிருக்கிறது அனைத்தும். பேரழிவு, பிரிதொன்றுமில்லை. திரும்பி அவையை நோக்கி, என் நெற்றி போட்டு துடிக்கிறது. நான் உள்ளே கண்டதை எப்படி சொல்வதென்று தெரியவில்லை என்ற பின் கைகளை தூக்கி ஆட்டினார். கண்ணீர் மல்க தொண்டை அடைக்க திணறி பின்பு வெடி பூசையுடன், அக்கலியும் இளவரசரும் இதோ அவை அமர்ந்திருக்கும் நாம் அனைவரும் இணைந்து அரசி என அமர்ந்திருக்கும் அவ்வண்ணையிடம் போர் புரிகிறோம். அனைத்து போரிலும் புண்படுவது நிலமே என்று காவிய சொல் உரைக்கிறது. நாம் அன்னையின் கண்ணீரை நாடுகிறோம் என்றார். கைகளை கூப்பி, அவள் நம் குருதியை நாடினால் நாம் என்ன செய்வோம்? திரௌபதி புன்னகையுடன், தௌமியரே, நான் அவ்வேள்வியில் அரியணை அமர்ந்து கோல் கொள்ள விழைகிறேன் என்றாள். ஆனால் அரசி என்றார் தௌமியர்.
என் நாற்களத்தில் அத்தனை காய்களையும் பரப்பி நோக்கிவிட்டேன் தௌமியரே என்றாள் திரௌபதி. சில கணங்கள் தொழுத கையுடன் நின்ற பின் தௌமியர், அவ்வண்ணமென்றால் நான் சொல்வதற்கேதுள்ளது, அதுவே நிகழ்க என்றார். பின்பு, என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை தேவி, என் சிற்றறிவு திகைக்கிறது என்றார். திரௌபதி புன்னகைத்த பின் திரும்பி தருமரிடம், இந்த அவை ஒப்புதல் அளித்தது என்றே கொள்வோம் என்றாள். பன்னிரு படைக்களம் 25வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.